சிம்புக்கு ஒரு கதை சொன்னார் இல்லையா, அதை தான் வந்து ரஜினிகிட்ட போய் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஓகே, சொல்லும் போதே சொல்லிட்டாரு, சார் இது சிம்புக்கு சொன்ன கதை, இதுதான் நாங்கள் எடுக்கிறதா இருந்தோம், உங்களுக்கு இது எப்படி அப்படின்னு கேட்டோன்னா ரஜினி கதையை பரவாயில்ல சொல்லுங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. ஏன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணனும் அஸ்வத் மாரிமுத்துவும் சொன்ன கதை ரெண்டுமே வந்து ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுமே ரஜினிக்கு பிடிச்சிருக்கும் போது இதில் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது இங்கே வந்து ரஜினி வந்து விருப்பப்பட்டது. இந்த ரெண்டு கதையில் ரஜினி வந்து சூஸ் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பு வந்து ஒரு யங் கெட்டப்பில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக அந்த கதையில் இருக்கார். ரஜினி வந்து ஒரு கொஞ்சம் ஓல்டு கெட்டப்ல அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கதையை மாத்திக்கலாம் போது பெருசா ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்காது. சிம்புவுமே ஒரு மாஸ் ஹீரோ, ரஜினி வந்து மெகா மாஸ் ஹீரோ அப்படின்னும் போது அந்த ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு பெரிய வேலை இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதையை விட இதுதான் ரஜினிக்கு பிடிச்சிருச்சு. கமலுக்கு வந்து இங்கே வந்து சின்ன வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது எப்போ இது போன இந்த சுந்தர்சி விலகினதுக்கு அப்புறம், சுந்தர்சி விலகின ஒரு 2 வாரத்திலே இது முடிவு பண்றாங்க. 2 வாரத்திலே முடிவு பண்றாங்க. சிபி சக்கரவர்த்தி 2022 டான் படம் முடிச்சோன்னா அவர் ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அந்த நேரத்தில் அந்த படம் வந்து அவருக்கு ஓகே ஆகுது. ரஜினி வந்து அந்த கதையை பிடிச்சிருக்குன்னு அவரோட டிராவல் பண்றாரு. சிபி சக்கரவர்த்தி லைக்கா பண்ண போறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வரக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து வந்து ரஜினி வந்து சிபி சக்கரவர்த்திட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. கதை பத்தின விவாதங்கள் பண்றாரு, ஆலோசனைகள் பண்றாரு, அவருடைய கரெக்ஷன்ஸை கொடுக்குறாரு. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது சிபி சக்கரவர்த்தியினுடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் ரஜினிக்கு பிடிக்கல. ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா, கமல் உங்களுக்கு தான் அந்த படம் பண்ணித்தரேன், இதனுடைய லாபம் அறுவடை பண்ற சாகுபடி பண்ற எல்லாமே உங்களை தான் சேரணும் அப்படின்னும் போது இதுக்குள்ள நீங்க யாரையும் கொண்டு வராதீங்கன்னு அங்க என்ஓசி வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. நியாயமா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரஜினி பர்த்டே, அதாவது வந்து சென்ற வருடம் டிசம்பர் மாதம் 12 வர வேண்டிய அறிவிப்பு இந்த கமல் ரஜினி 173. ஆனா அங்க படையப்பா வந்து ரஜினி இறக்குறாரு. 14 வந்துட்டா ரஜினி வந்து நியூ ரிலீஸாக இருந்தாலும் சரி, ரீரிலீஸாக இருந்தாலும் சரி, ரஜினி தான் மாஸ். இப்போ ரீரிலீஸில் வந்து கில்லியை மிஞ்சிருச்சா அப்படின்னா கில்லியை தாண்டுற அளவுக்கு இன்னும் ஓடுது, செடியாக இருக்கு. ஓகே, அதாவது இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கில்லி நடித்த விஜய் வந்து 50 வயசில் உள்ள ஒரு நடிகை, படையப்பா ரஜினியோட படம் வந்து ஒரு 75 வயசுல உள்ள ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது வயசையும் பார்க்கணும். ஒரு இளைஞருக்கு என்ன ஓடுதோ அது வந்து ரஜினிக்கும் ஓடுது. ஸோ அந்த காம்படிஷன் வந்துட்டு ரஜினி விட மாட்டார். நித்திலன் சுவாமிநாதன், அந்த நித்திலன் சுவாமிநாதன் 3 பேட்டையும் கதை கேட்குறாங்க. இதில் வந்து நித்திலன் சுவாமிநாதன் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக படம் பண்ணக்கூடிய இயக்குனர் கிடையாது. அவர் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மை, மகாராஜா எல்லாமே கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்காது. அந்த படம் கதையோடு கலந்த கதையாக சொல்வார். அதனால் அது ரஜினிக்கு சரியாக வராது அப்படின்னு அவரை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணனும் அஸ்வத் மாரிமுத்துவும் சொன்ன கதை ரெண்டுமே வந்து ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுமே ரஜினிக்கு பிடிச்சிருக்கும் போது இதில் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது இங்கே வந்து ரஜினி வந்து விருப்பப்பட்டது. இந்த 2 கதையில் ரஜினி வந்து சூஸ் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன். அவர் சொன்ன கதை என்ன கதை அப்படின்னா, சிம்பு 49 ஒன்று தொடங்கினாங்க இல்லையா, ட்ரான் பிக்சர்ஸ், கயாடு லோகர் ஹீரோயின் எல்லாம் வச்சு பூஜையெல்லாம் போட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ரைடு வந்தது, சில பிரச்சனைகள் இருந்துச்சு, பராசக்தி எல்லாம் கூட அந்த நேரத்தை தொடர முடியாதுன்னு பேச்செல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து சிம்பு வந்து பயந்ததுலேருந்து விலகிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் அவர் அந்த பதட்ட நிலைமையில் வந்து பயந்து விலகிட்டார் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து. அவர் விலகினதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து நின்று போச்சு. அந்த ப்ராஜெக்ட் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அங்கே வந்து ட்ரான் பிக்சர்ஸ்க்கு சிம்புக்கு ஒரு கதை சொன்னார் இல்லையா, அதை தான் வந்து ரஜினிகிட்ட போய் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். ஓகே, சொல்லும் போதே ரஜினிகிட்ட சொல்லிட்டாரு. ரஜினி சார்ட்ட சொன்ன கதையை சிம்புட்ட சொன்ன கதையை ரஜினி சார்ட்ட சொல்லியிருக்காரு. சொல்லும் போதே சொல்லிட்டாரு, சார் இது சிம்புக்கு சொன்ன கதை, இதுதான் நாங்கள் எடுக்கிறதா இருந்தோம், உங்களுக்கு இது எப்படி அப்படின்னு கேட்டோன்னா ரஜினி கதையை பரவாயில்ல சொல்லுங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டார். காரணம் என்ன அப்படின்னா, சிம்பு வந்து ஒரு யங் கெட்டப்பில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக அந்த கதையில் இருக்கார். ரஜினி வந்து ஒரு கொஞ்சம் ஓல்டு கெட்டப்பில் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கதையை மாற்றிக்கலான்னும் போது பெருசாக ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்காது. சிம்புவுமே ஒரு மாஸ் ஹீரோ, ரஜினி வந்து மெகா மாஸ் ஹீரோ அப்படின்னும் போது அந்த ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு பெரிய வேலை இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. கமிட் பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதையை விட இதுதான் ரஜினிக்கு பிடிச்சிருச்சு. கமலுக்கு வந்து இங்கே வந்து சின்ன வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அஸ்வத் மாரிமுத்தோட ட்ராவல் பண்ணலாமா, அவர் கதை நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயங்களை ரஜினிட்டு சொன்னதாகவும், இல்லை இது நல்லா இருக்கே அப்படின்னு ரஜினி சொன்னதாகவும், சரி மொத்தத்தில் வந்து ரஜினி சொல்கிறதே ஒத்துக்கலான்னு அந்த ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய தொகையை வந்து அட்வான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கஷன்லாம் உட்கார. இது எப்போ இது போன இந்த சுந்தர்சி விலகினதுக்கு அப்புறம், சுந்தர்சி விலகின ஒரு 2 வாரத்திலே இது முடிவு பண்ணுறாங்க. 2 வாரத்திலே முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் டிஸ்கஷனில் உட்கார வச்சுருக்காங்க.
நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரஜினி பர்த்டே, அதாவது வந்து சென்ற வருடம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வர வேண்டிய அறிவிப்பு இந்த கமல் ரஜினி 173. ஆனால் அங்கே படையப்பா வந்து ரஜினி இறக்குறார். படையப்பாவை வந்து எதுக்கு இறக்குறாரு அப்படின்னா, இந்த கில்லி ரீரிலீஸ் தான் இது வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் கில்லி ரீரிலீஸ் நம்ம தமிழ் படத்திலே ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 30 கோடியை தாண்டி இருக்கு. அந்த கலெக்ஷனை அடிச்சு உடைக்கணும். நான் சொன்னேன்ல, போட்டின்னு வந்துட்டா ரஜினி வந்து நியூ ரிலீஸாக இருந்தாலும் சரி, ரீரிலீஸாக இருந்தாலும் சரி, ரஜினி தான் மாஸ். அதனால அதுக்கு ரஜினியே வந்து ஒரு வீடியோ போடுறாரு, 45 நிமிஷம் உட்காந்து அந்த படையப்பா பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசி அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த படையப்பா ரீரிலீஸ் ஆகுது. அது பட்டி தொட்டியெல்லாம் அடிச்சுன்னு இருக்குது. படையப்பா அப்படின்னா அடையப்பா ஒரு ரீரிலீஸ் படம் கூட இப்படி வந்து கலெக்ட் பண்ண முடியுமா? 30 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. 1995 டிடிக்கு ஒரு வீடியோ கொடுக்குறாரு, ஒரு இன்டர்வியூ. இந்த தலைவரே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க, ரஜினி சார் பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தா 2025 அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதே மாதிரி உட்காந்துட்டு ஒரு பாட்டுக்கு பேசுகிறார். அதனால் நல்லா தான் இருந்தது. ஒரு வீடியோ போட்டு அதை படையப்பாவோட கலெக்ஷன் நான் சொன்னேன்ல அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கு. இன்னமும் படையப்பா தியேட்டர்ஸ்ல இருக்கு, ஓடி சார். உண்மைதான், நான் நேற்று பார்க்குறேன், மறுபடியும் ஓடிட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு அது ஜனநாயகம் ரிலீஸ் ஆனாலும் ஓடும் போலகுது. அது ஓடிட்டு தான் இருக்கும். அது வந்து எப்படின்னா ரஜினியோட மாசு இப்போ ரீரிலீஸில் வந்து கில்லியை மிஞ்சிருச்சா அப்படின்னா கில்லியை தாண்டுற அளவுக்கு இன்னும் ஓடிட்டு இருக்கு, ஓடுது, செடியாக இருக்கு. ஓகே. அதாவது இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கில்லி நடித்த விஜய் வந்து 50 வயசுல உள்ள ஒரு நடிகை. படையப்பா ரஜினியோட படம் வந்து ஒரு 75 வயசுல உள்ள ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அப்படின்னும் போது வயசையும் பார்க்கணும். ஒரு இளைஞருக்கு என்ன ஓட்ட ஓடுதோ அது வந்து ரஜினிக்கும் ஓடுது. ஸோ அந்த காம்படிஷன் வந்துட்டு ரஜினி விட மாட்டார். அதனால தான் இந்த போட்டி இந்த அறிவிப்பு வந்து கொடுத்தா பிறந்தநாள் அன்னைக்கு இது வந்து நீர்த்து போயிடும், இது டைல்யூட் ஆயிரும். இந்த படையப்பாவோட ரிலீஸு இதை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்கன்னு எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டாரு. அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு நடுவில் தான் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் போச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்கல்ல, அதாவது வந்து கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் ரெட் ஜெயிண்ட்டும் சேர்ந்து பண்ணுறதா இருந்த இந்த படம்னு சொன்னீங்கல்ல, அது வந்து சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அது என்ன அப்படின்னா, ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய கதையை ஆகாஷ் பாஸ்கருக்கு கொடுத்துருக்காரு, ட்ரான் பிக்சர்ஸ்க்கு. ஓகே. அந்த கதை தானே ரஜினிக்கு சொல்லியிருக்காரு, சிம்புக்கு சொன்ன கதை தானே ரஜினிக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதை அங்கே இருக்குது, ட்ரான் பிக்சர்ஸில் இருக்குது. அதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு கதைக்கு. இயக்குனராகவும் இவர் அடுத்த படம் அங்கே தான் பண்ணுறதா கமிட் பண்ணியிருக்காரு. சிம்பு விலகிட்டாலும் இவர் அங்கே இயக்குனராக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்ககிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும். என்ஓசி வாங்காமல் பண்ண முடியாது. ஸோ என்ஓசி போய் கேட்கும்போது ட்ரான் பிக்சர்ஸ் வந்து ஒரு ஆஃபர் ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸோடு சேர்ந்து படத்தை தயாரிக்கிறோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு ஆஃபர் ஒன்று போகுது. அது வந்து ஒரு பேச்சுவார்த்தையுமே நடக்குது. நான் கமலஹாசன் வந்து அங்கே சில உடன்பாடுகள் இல்லாமல் இருக்காரு. இன்னொரு பக்கம் ரஜினியுமே. உண்மைதானே சார் அது? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். கமல் சார் வந்து கிட்டத்தட்ட வந்து 180 ரூபா நஷ்டத்தில் இருக்கும்போது அவர் அதை எப்படியாவது கொஞ்சம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அவரே அதனால தான் யாரையும் சேர்த்துக்காமல் ரெட் ஜெயிண்ட் யாரும் வேணான்னு சொல்லிட்டு தனியாக வர்றார். திருப்பி டான் பிக்சர்ஸ் இப்போ தான் பராசக்தி அவங்க பண்ணுறாங்க. இப்போ டான் பிக்சர்ஸ் திருப்பி வந்து நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னா, மறுபடியும் நான் வர்ற காசை பிரித்து கொடுத்து நஷ்டம் வரல அப்படின்றாங்க. கமலுக்குமே இதில் வந்து உடன்பாடு இல்லை சார், கஷ்டம் பாவம் சார். அது ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா, கமல் உங்களுக்கு தான் அந்த படம் பண்ணித்தரேன், இதனுடைய லாபம் அறுவடை பண்ற சாகுபடி பண்ற எல்லாமே உங்களை தான் சேரணும் அப்படின்னும் போது இதுக்குள்ள நீங்க யாரையும் கொண்டு வராதீங்கன்னு அங்க என்ஓசி வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணதாகவும் அது சில சிக்கல்கள் இருக்குது, அது வந்து உடனே இம்மீடியட்டாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு இயக்குனரை வந்து நம்ம இம்மீடியட்டாக இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் ப்ராஜெக்டை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து 2 பேருமே இருக்காங்க, ரஜினி கமல். ஸோ அது முடியாத ஒரு காலகட்டமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அது எப்போ நடக்கும்னு தெரியல. கமலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 180 கோடி கடன் கொடுத்தவர்கள் வந்து கமல்கிட்ட ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதாவது வந்து எப்போ கொடுப்பீங்க இது இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடன் வாங்கிட்டீங்கன்னா அவங்க கடன்காரங்க அவங்க புத்தியை தான் காட்டுவாங்க. அதனால கமல்கிட்ட கேட்குறாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. கமல் வந்து என்ன பண்ணுறாரு, ரஜினிகிட்ட சொல்கிறார், இல்லை இந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளுது, ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து தள்ளுது அப்படின்னும் போது இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா இன்னைக்கு வந்து யூடியூப், அது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 173 கிடையாது, டிராப்டு சொல்கிறாங்க. ஐயோ, அப்படி ஒரு ரூமரை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிடையாதுங்க, அது அனௌன்ஸ்மெண்ட் வரல பார்த்தீங்களா, அது அவ்வளோதாங்க அப்படிலாம் சொன்னதுனால இமீடியட்டாக ஒரு டேரக்டரை மாற்றி நம்ம அனௌன்ஸ் பண்ணணுங்கிற நிர்பந்தம் 2 பேருக்குமே வந்துருச்சு.
இந்த நிர்பந்தத்துக்கு முதல் காரணம் வந்து சுந்தர் சி. ஸோ இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணனை தேர்வு பண்ணி அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கும்போது இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா போது அஸ்வத் மாரிமுத்துவை கமல் வந்து சொல்கிறாரு. ஸோ அஸ்வத் மாரிமுத்துவோட கதையை விட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கனெக்ட் ஆகாமல் எப்படி வந்து இந்த சிபி சக்கரவர்த்தி இந்த கேம்குள்ளே வந்தார். இப்போ இந்த 3 பேரும் வேறு சிலரும் கதை சொன்னாங்க இந்த ப்ராஜெக்ட் காண்டி 173. சிபி சக்கரவர்த்தி வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி 2022 டான் பண்ணதுக்கு அப்புறம் சிபி என்ன பண்ணிருக்காப்ல, ரஜினி சார் கூப்பிட்டு வழக்கம் போல எப்பவுமே யங் டைரக்டர்ஸ் நல்லா ஹிட் பண்ணாங்கன்னா ரஜினி சார் ஒரு கதை கேட்பார். அப்போ ஏதோ ஒரு கதை கேட்டதாகவும், இது நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கதை கேட்டதாகவும், அந்த கதையில் நல்லா இருக்கு, திரைக்கதையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் இருக்கு, நம்ம மீட் பண்ணுவோம் பேசுவோம்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அது இப்போ மறுபடியும் இல்லை, அது நான் சொல்கிறேன். அது இந்த கனெக்ட் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். இந்த ஜாக்பாட் எப்படி சிபி சக்கரவர்த்தி அடிச்சு பெரிய ஜாக்பாட் சார் அது. ஆமாம், 2022 நீங்கள் சொன்ன போன மாதம் கூட அவரை பார்த்தனே. டான் பிக்சர்ஸ் இந்த மாதம் பார்க்க முடியாது. ஐயோ தலைவர் படத்தோட சார் பக்கத்தில் தான் சார் உட்கார்ந்தாரு. தலைவர் படத்தோட டேரக்டர்ல இனிமே வந்து பக்கத்தில் இல்லை, எங்கேயுமே நம்ம பக்கத்தில் உட்கார முடியாது. அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஏறிச்சு. சரி, அந்த நல்லா இருக்கட்டும் சார், நல்லா இருக்கட்டும். தலைவர் படம் பண்ண எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. தலைவரோட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸோ நடிகர்களோ டெக்னீஷியன்ஸோ யாராகட்டும் அவங்க நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. அதுதான் வந்து ரஜினிங்கிற மாசுக்கு கிடைச்ச கிரேஸ். அது வந்து ஒரு அவார்டு, அது ரிவார்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு நம்ம சிபி சக்கரவர்த்தி 2022 டான் படம் முடிச்சோன்னா அவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. ஓகே, அந்த நேரத்தில் அந்த படம் வந்து அவருக்கு ஓகே ஆகுது. ரஜினி வந்து அந்த கதையை பிடிச்சிருக்குன்னு அவரோட ட்ராவல் பண்ணுறாரு. சிபி சக்கரவர்த்தி லைக்கா பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து வந்து ரஜினி வந்து சிபி சக்கரவர்த்திகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, கதையை பற்றின விவாதங்கள் பண்ணுறாரு, ஆலோசனைகள் பண்ணுறாரு, அவருடைய கரெக்ஷன்ஸை கொடுக்குறாரு. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது சிபி சக்கரவர்த்தியினுடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் ரஜினிக்கு பிடிக்கலை. அதாவது ரஜினிகிட்ட அவருடைய அப்ரோச் வந்து பெருசாக பிடிக்கலை. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போவுமே அவருக்கு கம்ஃபர்ட்டாக ஒரு ஆளை பார்ப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இப்படி ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்னு நினைப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிற ஒரு இயக்குனர் தான் வேணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கடவுளில் வந்து அஜித் அட்வான்ஸ் வாங்கினார், அதுக்கப்புறம் பாலா வேணான்னு விலகிட்டார். எவ்வளோ நெருக்கடி கொடுத்து பார்த்தாங்க இந்த படத்தில் நடிக்கணும்னு, ஆனால் முடியவே முடியாதுன்னு வந்து அஜித் வந்து அந்த படத்தினுடைய அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார். இப்போ பாலாவுக்கு வந்து ரஜினியோ, கமலோ, விஜயோ, அஜித்தோ, சூர்யா ஆல்ரெடி நடித்தார். அது காலகட்டம் வேறு. சூர்யாவை பாலா தான் உருவாக்குனார். ஆனால் இன்றைக்கி வந்து வணங்கான என்னாச்சு, சூர்யா நடிக்க போய் பாலாவோட வந்து சூர்யாவுக்கும் அவருக்கும் பிரச்சனையாகி 8 கோடி ரூபா சூர்யா இன்வெஸ்ட் பண்ணி